கெட்டிமேளம் கெட்டிமேளம். ஓம் மாங்கல்யம் தந்தானே நாம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னானி சுபகே. நிறுத்துங்க நிறுத்துங்க. ஆமா நிறுத்துங்க. இந்த வந்துட்டா வீரகாளியம்மா. என்ன பாக்குறீங்க? இதான் வீரகாளியம்மா விளையாட்டு. கடைசி நிமிஷத்துல வந்துட்டா பாத்தீங்களா? வாமா ஓ. என்னாச்சு? ஏன் கல்யாணத்தை நிறுத்த சொன்ன? அது அது வந்துக்கா. அக்கா என்ன மன்னிச்சிருங்கக்கா. பூமிகா எழுந்துரு 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 எழுந்துரு. ஏன் கல்யாணத்தை நிறுத்த சொன்ன சொல்லு. இது நிக்க வேண்டிய கல்யாணம் தான் சக்தி. இதோ நிக்கிறார மாப்பிள்ள மதன். அவர் நல்லவர் கிடையாது, ஏற்கனவே கல்யாணமானவர். இந்த பூமிகாவுக்கு தான் தாலி கட்டியிருக்காரு. என்ன அதிர்ச்சியா இருக்கா? இதோ நிக்கிறாரே டாக்டர் மதன். இந்த பூமிகா மனசை கெடுத்து கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி விட்டுட்டு வந்திருக்காரு. பூமிகா மலை கிராமத்து பொண்ணு. மதன் அந்த ஊருக்கு கேம்புக்கு போயிருந்தப்போ பூமிகாவோட பழகி இருக்காரு, தாலி கட்டி இருக்காரு. இந்த மதன் பழகினது மட்டும் இல்ல, இந்த பூமிகாவை கல்யாணம் பண்ணி அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டாரு. இந்த மதனும் பூமிகாவும் பழகின விஷயம் இந்த சங்கரிக்கு தெரியும், அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். பூச்சி இப்படி பண்ணிடுச்சு. பூமிகா அக்காவோட பழகினது இந்த டாக்டர் தான். அக்கா கழுத்துல தாலி கட்டிட்டு ஊருக்கு போய் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் வரேன்னு சொன்னாரு. ஆனா வரவே இல்லை. இந்த புள்ள பூச்சி பாவம் பூமிகா அக்கா. டாக்டர் வருவாருன்னு காத்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் டாக்டர் வரவே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் அக்கா டாக்டரை தேடி சென்னைக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டாங்க. நான் சொல்றதெல்லாம் நிஜம். டாக்டர் சார், பூமிகா அக்கா பாவம், அவங்கள கை விட்டுறாதீங்க. பூமிகா, சக்தி கிட்ட மதனை எப்ப பார்த்த, எப்படி பார்த்தங்கறத தெளிவா சொல்லுமா. பூமிகா சொல்லு, நடந்ததெல்லாம் முழுசா என்கிட்ட சொல்லு. தைரியமா சொல்லு, பயப்படாத. என்ன சக்தி இதெல்லாம்? யாரோ வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீ நம்பாத. முதல்ல இந்த கல்யாணம் நடக்கட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்.
இது தள்ளி போட வேண்டிய பிரச்சனை இல்ல, உடனே தீர்வு காண வேண்டிய பிரச்சனை. நீ சொல்லு பூமிகா, சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன்க்கா. நான் அவரு கூட குடும்பம் நடத்தினது நிஜம்தான். இங்க எரியிற அக்னி மேல சத்தியமா சொல்றேன், என் கழுத்துல இந்த தாலிய கட்டினது இவருதான். இத நான் ஒத்துக்க மாட்டேன். இது அநியாயம், அக்கிரமம். இத நான் நம்பவே மாட்டேன். இது செட்டப். சக்தி, இத நீ நம்பாத, நீ நம்பாத. இல்ல, பூமிகா சொன்னத நான் நம்புறேன். ஒரு பொண்ணு என்ன போய் வேணா சொல்லுவா, ஆனா தன்னோட புருஷன் இவர்தானே யாரோ ஒருத்தரை காட்டி போய் மாத்திரம் சொல்ல மாட்டான். சக்தி, அவ சொல்றத நீ வேணும்னா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். என் பையன் அவளுக்கு தாலி கட்டி இருந்தான்னா அந்த உண்மையை அவ ஏன் இத்தனை நாள் சொல்லவே இல்ல? இத்தனை நாள் அந்த பூமிகா உன் வீட்டுல தானே இருந்திருக்கா, அப்புறம் ஏன் சொல்லல? இப்ப தாலி கட்டுற நேரத்துல சொல்றான்னா இதெல்லாம் ஒரு நாடகம் தானே? பாவம்பா இந்த பொண்ணு. ஏன்பா மதன், ஒண்ணும் தெரியாத வெகுளியான பூமிகாவுக்கு தாலி கட்டிட்டு அதை மூடி மறைச்சு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும்னு நினைக்கிறியே? ஏன்பா, ஒரு படிச்சவன் செய்யற காரியமாப்பா இது? என்ன எல்லாரும் சேர்ந்து என் பையன் மேல பழி போடுறீங்களா? என் பையனுக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்றது ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு மனசுக்குள்ளே திட்டம் போட்டிருக்கீங்க. கல்யாணத்தை நிறுத்தி பொண்ணு ரகத்துக்கு சக்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பாட்டியும் பூமிகாவையும் பயன்படுத்தி நாடகம் ஆடுறீங்களா? இந்த கல்யாணத்தை நிறுத்த சக்தி நீயும் உடனடியா இருக்கேன்னு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. போதும், நீங்க உண்மையை திசை திருப்ப பாக்குறீங்க. மதனோட சுயரூபம் சபையில எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கே போலீஸ் ஆபீசர் அருள் மதனை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அப்ப மதன் மேல எனக்கு இருந்த நம்பிக்கையில நான் அலட்சியமா இருந்துட்டேன். மதன் சுத்தமானவர் இல்ல. சக்தி, என் கிட்ட பேசுறதுக்கோ என் பேரை சொல்லறதுக்கோ உங்களுக்கு எந்த அருகதையும் இல்ல. இப்ப எல்லாரும் என் அண்ணனை என்ன பண்ண சொல்றீங்க? என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியாதா? பூமியா என் தங்கச்சி மாதிரி, அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கலனா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏய் பொண்ணுங்க, இதுல நியாயம் பேசுறதுக்கு நீ யாரா? வாயை மூட்டு சும்மாரு. நிறுத்துங்க. என் மாமா நியாயம் கேட்கறதுல என்ன தப்பு? ஒரு பொண்ணுக்கு அநீதி பண்ணிருக்கீங்க, யாரு வேணாலும் பேசலாம். உங்க தங்கச்சி ரோஜாவை யாராவது ஏமாத்திருந்தா உங்க மனசு எவ்வளவு பாடுபடும்? கொஞ்சம் கூட மனுஷ தன்மை எல்லாமே நடந்துக்கிறீங்க. இத பார் சக்தி, போலீஸ் அதிகாரி கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த மண்டபத்துல என் பையனை கேவலப்படுத்துற. பரவாயில்ல பரவாயில்ல, இந்த மண்டபத்துல பொண்ணு ரகத்துக்கு உனக்கும் கல்யாணம் நடக்கணும், அதானே உன் நினைப்பு? அப்படிதானே நடக்கணும்? இல்ல, பூமிகாக்கும் மதனுக்கும் கல்யாணம் நடக்கணும். நடக்காது நடக்காது. பூமிகாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மதனை கட்டாயப்படுத்துறதுக்கு யாருக்கும் இங்க உரிமை இல்ல. இத பாருங்க மதன், பூமிகாவை ஏமாத்துனதுக்காகவும் என்ன ஏமாத்தி தாலி கட்ட நினைச்சதுக்காகவும் உங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்தா நீங்க குற்றவாளியா தண்டனையை அனுபவிக்கணும். என்ன சொல்றீங்க? தண்டனையை ஏத்துக்க போறீங்களா, இல்ல நீங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு பூமிகாவை மனைவியா ஏத்துக்க போறீங்களா? சொல்லுங்க. சார்,
சக்தி ஒரு நிமிஷமா. டேய் மதன், ஏற்கனவே நீ தப்பு செஞ்சேன்னு என்கிட்ட ஒத்துக்கிட்ட. இப்ப கூட உன்னை காட்டி கொடுக்க முடியாத ஒரு தகப்பனா கோழையா நிக்கிற. பெரியவங்க சொல்லுவாங்க சத்தியம் ஜெயிக்குன்னு, அது பலிச்சிருச்சு. இப்போ இந்த சபையில பேசுறதுக்கு நம்ம குடும்பத்துல யாருக்குமே தகுதி இல்லடா. டேய், கடவுள் இப்ப கூட சக்தி மூலமா ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்காரு. நீ ஜெயிலுக்கு போனா நம்ம குடும்ப கௌரவம் தெருவுக்கு வந்துருண்டா. டேய், நம்ம வீட்லயே கல்யாண வயசுல பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணணும். நீ பூமிகாவை ஏத்துக்கடா. சொன்னா கேள்றா. என்னடா யோசிச்சிட்டு இருக்க? சக்தி, மதன் சம்மதிச்சிட்டா. நீயே கிட்ட இருந்து மதன் பூமிகா கல்யாணத்தை பண்ணிடுமா? அழாத பூமிகா. மதன், பூமிகாவை மனப்பூர்வமா மனைவியா ஏத்துக்கிறேன்னு சபையில எல்லாரும் முன்னாடியும் சொல்லுங்க. இந்த பூமிகாவை மனப்பூர்வமா என் மனைவியா ஏத்துக்கிறேன். மதன், என்னடா சொல்ற? இல்ல இல்ல, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து என் பையனை போலீஸ காட்டி மிரட்டி சம்மதிக்க வைக்கிறீங்களா? சக்தி, இந்த பூமிகா பொய் சொல்றா. ஒருவேளை இந்த பொண்ணு சொல்ற மாதிரி என் பையனுக்கும் அந்த பொண்ணுக்கு பழக்கம் இருந்தாலும் இத பாரு, அதை நீ பெருசாவே எடுத்துக்காத. இந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய தொகை கொடுத்து செட்டில் பண்ணிடலாம். இத பாரு, நீ என் வீட்டு மருமகளா வந்தே ஆகணும். என் பையன் நீதான் மனைவியா வரணும்னு ஆசைப்பட்டுட்டான். ஐயோ ஐயோ சக்தி, இந்த பூமிகாவை ஒரு கட்ட கதையை நினைச்சு மறந்துரு. இத பாரு, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணாம இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா என் குடும்ப மான மரியாதை எல்லாமே போயிடும். இவனுக்கு பின்னாடி இன்னும் 2 தங்கச்சிங்க இருக்காங்க. சக்தி சக்தி ப்ளீஸ் ப்ளீஸ் சக்தி, நீ மட்டும் சம்மதம் சொல்லு. இந்த பூமிகா இல்ல, இந்த பூலோகமே வந்தாலும் நான் புரட்டி போட்டுருவேன். சக்தி ப்ளீஸ், உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நீ சம்மதம் சொல்லு சக்தி, சம்மதம் சொல்லு சக்தி. என்ன பேசுறீங்க? செஞ்ச தப்புக்கு பரிகாரம் தேடுறதை விட்டுட்டு செஞ்ச தப்ப சரின்னு நியாயப்படுத்துறீங்க. இதுக்கப்புறமும் நான் உங்க பையனை கல்யாணம் படிப்பேன்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க? மதன், பூமிகா கழுத்துல தாலி கட்டுங்க. கெட்டிமேளம் கெட்டிமேளம். மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராணி சுபகே ஜீவதரதாம் சதம் மாங்கல்ய தேவதாயை நமः சகலவித சந்தோஷ பிராப்திரஸ்து சகல கிரக அனுகூல பிராப்திரஸ்து சகலவித தெய்வதா பரிபூர்ண அனுகிரக சமிருத்திரஸ்து தீர்காயுஷ்மந்த பிராப்திரஸ்து
நல்லா இருமா. நீ நல்லா இருக்கணுமா? உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் இருக்கேன். சக்தி இருக்கா? நாங்களும் இருக்கோம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, தீர்க்காயுசா இருமா. வசந்தா, இன்னும் ஏண்டி இங்க நின்னுகிட்டு இருக்க? நீயும் மகனும் போட்ட நாடகம் தான் அந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. சரி, வீட்டுக்கு வா, பூமிகாவுக்கு ஆரத்தி எடு. உங்ககிட்ட தாண்டி நான் சொல்றேன். இல்ல, என் மகனுக்கும் சக்திக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. பொண்ணு ரங்கத்துக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடக்க நான் விட மாட்டேன். நீ எக்கடாவது கெட்டு போடி. நீங்க வாங்க. சக்தி, சாதிச்சிட்டல்ல, இதுக்கெல்லாம் நீ சரியான விலை கொடுக்க வேண்டி வரும். எதையும் தாங்குற இதயத்தோட எதிர்காலத்தை நோக்கி நான் கம்பீரமா நிப்பேன். பாட்டி, சரியான நேரத்துல நீங்க வந்ததுனால எவ்வளவு நல்லது நடந்திருக்கு பாத்தீங்களா? உங்களால சக்தி வாழ்க்கை காப்பாத்தப்பட்டு பூமிகாவுக்கும் ஒரு வழி பிறந்திருக்கு. பொன்னுரங்கத்தை சரியான நேரத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு நன்றி சொல்றது இருக்கட்டும், அடுத்து நடக்க வேண்டியதை பாரு. என்ன நடக்கணும்? என்ன தங்கம்மா ஒண்ணும் தெரியாத போல கேக்குற? இதே மண்டபத்துல இதே மணவரையில சக்திக்கும் பொன்னுரங்கத்துக்கும் கண்ணாலத்தை பண்ணுவே. உங்க அக்கா பொண்ணு தாய்க்கு சத்தியம் பண்ணி கொடுத்திய, அதை நிறைவேற்ற இப்ப நேரம் வந்திருக்கு. அதான் வீரகாளி அம்மாவோட ஆசை, அதை நிறைவேற்றி வை. பொண்ணு, என்ன மன்னிச்சிடுறா. ஐயா, சின்னதா பெரிய வார்த்தையில பேசாதாத்தா. மன்னிக்கிற அளவுக்கு நீ எந்த தப்பும் பண்ணலாத்தா. அப்படி இல்லப்பா, முதல்லயே உனக்கும் சக்திக்கும் நான் கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கணும். இந்த விஷயத்தை வெளிப்படையா எல்லார்கிட்டையும் உடைச்சு பேசுற அளவுக்கு தைரியம் எனக்கு இல்லப்பா. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அதான் உங்க குலதெய்வம் வீரகாளியம்மா எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டாடே, அப்புறம் என்ன? மறுபடியும் பழைய கதையை பேசிட்டு இருக்க. போய் சக்கிட்ட சம்மதம் வாங்கி சட்டு புட்டுன்னு கண்ணாட்ட பண்ணுவியே. பொண்ணு, சக்தி கிட்ட இந்த கல்யாண விஷயமா நான் பேசுறேன்பா. வேணாம். டேய் பொண்ணுடங்க, இல்லதா வாய் மூடி சுமாரா. நாங்க பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல. உனக்கு சக்திக்கும் கண்ணாலனா ஆத்தா உத்தரவு போட்டுடா, அதை யாரும் மீற முடியாது. சக்தி தான் என் பொண்டாட்டி நீ சொன்னலடா. சக்தி தான் என் மருமகன் ஆத்தா சொன்னால. இப்படி ரெண்டு பேருமா சேர்ந்து ஊர் முழுக்க தம்பட்டம் அடிச்சுட்டு இப்ப ஏன்டா வேணாம்னு சொல்ற? அதுக்கு இல்ல பாட்டி. என்னடா அதுக்கு இல்ல நொதுக்கலன்னு பேசுற? அதெல்லாம் நீ ஒண்ணு பேச தேவையில்ல, எல்லாம் தங்கமா பாத்துக்கோ. சக்தி கருத்துல தாலி கட்டுறது மட்டும்தான் உன் வேலை. பொண்ணு, ஏன்பா வேண்டான்னு சொல்ற? இல்ல, கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னு சக்திக்கும் மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அப்படி இல்லப்பா, நல்ல வேளை இந்த கல்யாணம் நின்னுச்சேன்னு சக்திக்கும் ஒரு பக்கம் சந்தோஷமா தான்ப்பா இருக்கும். அதுக்காக இப்ப போய் என் கண்ணாலத்தை பத்தி பேசினா மதன் கண்ணாலம் நிக்கிறதுக்காகவே நான் காத்திருந்த மாதிரி ஆயிரும்ல ஆத்தா. டேய், நீ தப்பா யோசிக்கிற. சக்தி அது போற பொண்ணு கிடையாதுடா. நாம சொன்னா ஏத்துக்கிற பொண்ணுடா அது. அது சரி பாட்டி,
ஆனா ஒரு கண்ணால நின்னதுனால சக்தியை இன்னொரு கண்ணாலத்துக்கு நிர்பந்தம் பண்ணக்கூடாது. சக்திக்குன்னு ஒரு மனசு இருக்குது, அதை புரிஞ்சுக்கிறாம பேசுறது முறை இல்லல்ல. என்னடா முறை இல்ல? சக்தி இப்ப பேசாம எப்படா பேசுறது? எல்லாருக்கும் முன்ன நின்ன கல்யாணம் மீண்டும் நடக்கும்டா. அப்பதான்டா சக்திக்கு சந்தோஷம். தங்கம்மா, இவங்கிட்ட பேசுறதை விட சக்தி கிட்ட போய் பேச எல்லாம் சரியாகும். என்ன பாக்குற? நான் தான் சொல்றேன்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கும், போய் பேசு போ. பொண்ணுரங்கம், சக்தியை நினைச்சு நீ ஒண்ணும் மனசை போட்டு உழப்பிக்காத. சக்தி கிட்ட பக்குவமா எடுத்து பேசி அவ சம்மதத்தோட நான் வரேன். சக்தி என்னைய கண்ணால பண்ணிக்கிற சம்மதிக்குமா? சக்தி மனசுல நான் இருக்கிறேனா?